ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிப்சேகர் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மட்டன் லெக் சூப், ஆட்டுக்கால் சூப். வாங்க பார்த்தலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு பிளாக் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூன், ஜீரா 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஃபெனல் சீட், கொரியண்டர் சீட், கொத்தமல்லி சீட் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஜஸ்ட் ஒரு 1 இல்லை 2 மட்டும் போதும், ஆனியன் ஒரு ஃபுல் ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை எடுத்து இப்போ மேஷ் பண்ணிக்கணும். அது நம்ம இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி பேஸ்ட்டில் ஒரு கோர்ஸாக பண்ண போகிறோம். அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ நமக்கு டொமேட்டோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அவசியம் இல்லை. பட் நான் வந்து ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நான் இங்கே ஏற்கனவே நான் வந்து மட்டன் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இது ஒரு 3/4 கிலோ வரும். அதோட மட்டனோட சூப், அது வேக வச்ச தண்ணி அது. ஸோ இதையும் வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சிங்க. ஸோ நான் வந்து செப்பரேட்டாக வேக வச்சதுனால எல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்கள் எல்லாத்தையும் குக்கரில் போட்டு வைக்கிறப்ப நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பவுடர் பண்ண போகிறோம். ஸோ 1 2 சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், கொரியாண்டர் சீட் ஜஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், சில்லி 2. ஸோ இதெல்லாம் வந்து பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு கோர்ஸாக பவுடர் ஆனதுக்கப்புறம் பிரியாணி ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி வச்சல ஒரு பாதி, அதையே போட்டு பேஸ்ட் பண்ணி வெங்காயம் முழுசாக வதங்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 1/2 தான் நான் நினைப்போம். மசாலா இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வளர்ந்துக்கும். இந்த மசாலா கொஞ்சம் நல்லா போய்க்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வதங்கிக்கணும். அதுக்கப்புறம் மட்டனை போட்டு ஏற்கனவே நமக்கு மட்டனை குக் பண்ணி வச்சிருக்கிறதுனால திரும்ப குக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மசாலா நல்லா அரைக்கணும் போதும். அதில் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மட்டன் பீசஸை தண்ணி பர்ஃபெக்ட். கலர் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ இவ்வளோதான், இந்த கன்சிஸ்டன்சி இவ்வளோதான். சூப்னா இந்த அளவுக்கு இவ்வளோ கன்சிஸ்டன்ட் தான் போதும். இது பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பாக குடிக்கிறதாலும் சரி, இல்லை ரைஸ் கூட சில பேர் சாப்பிடுவாங்க.
ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் ஒரு மட்டன் சூப், ஆட்டுக்கால் சூப், கொஞ்சம் காரம் கம்மியாக, வெரி சிம்பிள் ரெசிபியில் ஜஸ்ட் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் பார்த்தோம். ஆக்சுவலி அந்த 4-5 இன்க்ரீடியன்ட் மாதிரி கம்மியாக இன்க்ரீடியன்ட் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆட்டுக்கால் மட்டனோட ஃப்ளேவர், அதோட டேஸ்ட் ப்ளஸ் அதோட ஒரிஜினல் நியூட்ரிஷன் நமக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டாக நமக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.